சேஷார்ஜிவம்சகலர்ஷவரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன்மதுசிம்மன் ஸ்ரீமன் அனந்தகுருவஜ்யஸ்மிதன் குணாபியன் குருவரியம் அகம் பிரபத்யே ஸ்ரீசைலேத்யாதி பிரணதோஸ்மி நித்யம் கருவிருத்த குடிநீத்தன் காமக்கடும் கடுவிருந்த ஒருவருத்தம் புக்குழிதிருவே உயிரின் புரள்களுக்கு ஒருவருத்தம் புகுராமல் குருகேர போரைத்தா திருவருத்த தோற்றகத்திலே திருநாட்டகத்தே. சரி, ஐம்பத்து மூணாவது பாட்டு. வாராயன விளையாடிவள் வானோர் தலைமகனான் சீராயன தெய்வனோ இது தெய்வத் தன்னந்தராய் தாராயணம் தலைராயனம் தன் கொம்பராயனம் கீழ் வேராயனம் இந்த மண்ணாயனம் கொண்டு வீசுமினே. இது வெறிவிலக்கு அப்படின்றாங்க. இது கற்று பொருந்திய தனத்தை விளையவளான இப்பராங்குஷ நாயக்கியினுடைய இந்த நோயானது தேவார தேவனான திருமாலினது தகுதியான கல்யாண குணவிஷயமாக சேர்ந்த நல்ல நோய். இதற்கு பரிகாரம் முறையாகங்கள் திவ்யமான குளிர்ந்த அழகிய திருத்துராய் மாலையாயினும் அத்திருத்துராயின் ஓர் இலையாயினும் குளிர்ச்சியான அதன் கிளையாயினும் கீழிலுள்ள அதன் வேரையாயினும் அதற்கிருப்பிடமாக நின்று மண்ணையாயினும் நீங்கள் கை கொண்டு அதன் காத்து மேல் படும் வீசுங்கள், படும்படி வீசுங்கள். கீழே சிம்மணி நோயோ கடுபெருந்தெய்வம் என்று 20ஆம் பாட்டை போல பராங்குஷ நாயக்கின் மோகத்துக்கு காரணம் அறியாதே சுத்திர தேவதையின் ஆவேசத்தாலே வந்தனாக கருதி புத்தாரும் உறவினர்களும் கலங்கி வழியில்லா வழியை இடிந்து பரிகாரங்கள் செய்ய பார்க்க இவரது பிரகிருத்தியை அறிந்திருப்பாள் ஒரு முதல்வாட்டி வயசான பாட்டி நீங்கள் செய்கிறது தகுதி என்று இவருடைய இந்நோய் தேவதாந்தரத்தின் ஆவேசத்தால் வந்ததென்று தேவார தேவனானா எம்பெருமானிடத்து ஈடுபட்டதனால் உண்டான சிறந்த நல்ல நோய் இது. இவள் பிழைக்க வேண்டுமாகில் நான் சொல்லுகிறபடியே பரிகாரம் செய்ய பாருங்கோள். திவ்யமான திருத்துராய் மாலையாயினும் அத்துராயின் ஓர் இலையாயினும் அதன் கிளையாயினும் அதன் வேரையாயினும் அதற்கிருப்பிடமா நின்ற மண்ணையாயினும் கொண்டு வீசுங்கோள். அதன் காத்து இவள் மேல் பட்ட மாத்திரத்திலே இவள் பிழைத்திருவாள் என்கிறாள் என்கா. இங்க 4வது தாயார் திருத்துறை துளசி அம்மா. துளசி 7 பள்ளிச்சு என்ன சொல்றோம் அப்படின்னா, தினம் துளசி அமிர்த ஜன்மாசி சராத்தும் கேசவ பிரியே கேசவார்த்தம் துனாமித்வாம் வரதாபக ஸ்லோகனே. 4 ஸ்லோகம் இருக்கு. இவர ஸ்லோகம் சொல்லி துளசி என்ன பண்றோம் அப்படின்னு என்ன, துளசியானவளே நீ அமிர்தத்துக்கு சமானமானவள், அமிர்த ஜன்மாசி அமிர்தத்தோடு பிறந்தவள் அப்படின்னு அமிர்தத்து மாதிரியே சாவாம இருந்த மாதிரி. சனாத்வன் கேசவ பிரியே கேசவனுக்கு இருக்கிற பிரீத்தி ஜாஸ்தி.
சதாத்வன் கேசவப்பிரியே கேசவார்த்தம் துனாமித்வாம். பெருமாளுடைய திருவாராதனத்துக்காக உன்னை நான் எடுக்கிறேன் செடியில இருந்து. வரதாபவ சோதனை, நீ சந்தோஷப்பட வேண்டியது, வரமளிக்கும்படி இருக்க வேண்டியது, போய்ச்சுக்க வேண்டாம் இது சொல்லி இருக்கிறது. அந்த விஷயத்தை இங்கே மருந்தாக சொல்றார். இந்த பராங்குஷ நாயகி மூணாவது நாயகி ஸ்ரீதேவி, பகுதேவி, பராங்குஷ நாயகி, துளசி அம்மா, 4 பேர் என்ன பண்றா? இது வெறிவிலக்கு அப்படின்னா கிழவித்துறை அப்படின்றாங்க. இந்த பெண்ணுக்கு வேற ஏதும் வாயில மோகங்கிறனால் எம்பெருமான் விஷயத்திலே இது பெரிய சமுத்திர கர்ஜனை கேட்டு மோகிதரானான்னு சொன்னாரோ இல்லையா, அதுக்கு என்ன மருந்து அப்படின்னா வாதாயன மலையாளிகள் வானோர் தலைமகனாம் கட்சி பொருந்திய ஸ்தனத்தை உடையவளானா இப்பராங்குஷ நாயகியினுடைய இந்த நோயானது, இவள் நோய் வானோர் தலைமகனாம் ஷீராயின தெய்வம் நல் நோய். தேவாறு தேவனானா திருமாலினது தகுதியான கல்யாண குண விஷயமாக உண்டான சிறந்த நல்ல நோய். எம்பெருமான் குணத்தில் ஈடுபட்டு மோகங்கிறையா இருக்கா. அதுக்கு மருந்து என்ன? துளசி காத்த வீசுங்கோ. அதுக்கு இருவாரம் விரதம் இல்லை. இது துளசி மாலையோ இலையோ கிளையோ வேலையோ இல்ல ஒன்னே இருந்தா மண்டையோ பணம் வீசின வாசனை வந்ததுன்னா எடுந்துருவா. எதுக்காக? பகவத்குண அனுசந்தானத்துக்காக. தேவார தேவனானா எம்பெருமானிடத்து ஈடுபட்டதனால் உண்டான சிறந்த நல்ல நோய் இது. இவள் பிழைக்க வேண்டுமாக நான் சொல்லுகிறபடியே பரிகாரம் செய்ய பாரபோல். திவ்யமான திருத்துறாய மாலையாயிரம், துறாயின் ஓர் இலையாயிரம், அந்த கிளையாயிரம், அதன் வேலையாயிரம், அதற்கு இருப்பிடமாய் நின்ற மண்ணையாயிரம் கொண்டு வீசுங்கோள். அதன் காத்தவள் மேல் பட்ட மாத்திரத்திலே பிழைத்துடையாள் என்கிறார். இதனை கட்டுவிச்சி கூறல் என்றும் அது உண்டு. தலைவி ஆத்தாமையால் வந்த நோவுக்கு பரிகாரம் ஏதோ என்று வினவின செவிலி முதலானருக்கு கட்டுவிச்சு நோய் நாடி தேடி கண்டுபிடித்து பரிகாரம் சொன்ன பாசுரம் மடலையும் அதே வருது என்பர் அழகிய மனமாளகியர். கள ஒடுக்கத்தால் நாயகனோடே கலந்து பிரிந்து ஆத்தாது மெலிந்து வருந்திய நாயகியை கண்ட செவிலித்தாய் இவள் நோய்க்கு காரணம் இன்னதென்று அறியாமல் நிமித்தம் கண்டு கூறவல்ல கட்டுவிச்சியை அழைக்க வினவுவதாக இருக்கையே கொங்கும் குடந்தையும் கோட்டியூரும் பேரும் எங்கும் தெரிந்து இன்றே மீழ்வேனை யாரிங்கடைத்தது. கட்டு வைக்க விடு கூடுறான். கண்டியூர் அரங்கம் மையம் கச்சிவேர் மல்ல என்ற வண்டியே திருவேனை யாரிங்கடைத்தது. விண்ணகரம் வெக்கா விருதினீர் வேங்கடமும் மண்ணகரம் மாமாடு வேளுக்கை தேன் தென் குழந்தை எங்கும் திருந்து இன்றே மீழ்வேனை யாரிங்கடைத்தது. ஆகத்தனை குழந்தை வெக்கா திருவள் ஆகத்தனை அரங்கம் பேரன்பில் நாவாயும் எங்கும் திருந்து இன்றே மீழ்வேனை யாரிங்கடைத்தது. வேங்கிடமும் விண்ணகரம் வெக்காவும் மக்காட பூங்கிரங்கின் நீல் கோபல் பன்னகரம் பூதூரும் எங்கும் திருந்து இன்றே மீழ்வேனை யாரிங்கடைத்தது. கண்டுபிடிச்சியாருள் இவ்விதேசமெல்லாம் சித்தர்கள் என்று யார் என்று கூப்பிட்டான் கூடுறான் என்று திருவேரா கூறிக்கொண்டு கட்டுவிச்சி வந்து சேர்ந்து குறியிலக்கணம் பாடி குறி இலக்கணப்படி சிறு முரத்திலே சில
நெல் குறிகண்டு அதனால் உண்மையை உணர்ந்து கூறுகிறாள் என்றார். இப்பாட்டில் முன்னணிகளால் நோய் காரணமும் நோயும், நோய் என்ன காரணம், இந்த மோகத்துக்கு என்ன விஷயம், பின்னர்களால் அது தணிக்கும் உபாயமும் கூறியவாறு எம்பெருமானோடு சாட்சாத்தாகவோ பரம்பரையாகவோ சம்பந்தம் பெற்ற பொருள் யாதாயினும் இந்நோய்க்கு பரிகாரமாக என்று உணர்த்தப்பட்டது. சுத்திரமான தேவதாந்தரங்களின் ஆவேசத்தால் சீர்குலைந்து அல்லல்படும் தீய நோய் அன்று என்பதை தெரிவிக்க வானோர்த்தவனான ஷீராயன தெய்வன் நோய் என்றது. தெய்வனன் நோய் என்பதில் விசேஷண சுவாரஸ்யத்தால் இப்படிப்பட்ட நோய் இவ்வுலகில் பிறகு அரியது என்றும் நோக்கும் பெற வேண்டிய நோய் இது என்றும் இந்நோய் பேரின்பம் உடையது என்றும் தெரிவித்துள்ளார்கள். பகவத் விஷயத்தில் வந்த நோய் தாம் நினைத்தபடி எம்பெருமானோடு கலந்து பரிமாறப் பெறாது வருந்துகிற ஆழ்வாரது துயரை கண்ட ஞானிகள் இதற்கு பரிகாரம் ஈரோ என்று கலங்கினோடவே காரணக்காரிய உண்மை உணர்ந்து நிரூபகர் பகவத் விஷயத்தில் ஈடுபாடு காரணமாக உண்டான இவ்வாத்தாமைக்கு அதன் சம்பந்தமான பரிகாரம் செய்தலே தகுதி என்று கூறுதல் இப்பாட்டுக்கு உள்வரை பொருள். எம்பெருமானுக்கே உரியது அவனை அறிவித்ததற்கு அனுபவித்ததற்கு கருவியானதுமான பக்தியே முலையாக கொள்ளப்படுதலால் பாராயண விளையாள் என்பது பக்குவமாய் முதிர்ந்த பக்தியை உடைய ஆழ்வாள் என்பது. போம்படியில போகா பிரதம ரிக்வயர்மெண்ட் அப்படின்னா என்ன வேண்டியது அப்படின்னா பரபக்தி, பரஜான, பரமபக்தி. பரபக்தி ஆழ்வாருக்கு நம் ஆழ்வாருக்கு வெளிஞானம் தொடங்கி 3 பிரபந்தம் பாடி 4வது பிரபந்தத்திற்குள்ளே திருப்பேர் நகர் பாசுரத்து வரையும் இல்ல அல்லல் எனக்கேலு நீ என் குறை அல்லிமாதரோரும் திருமாலுக்கினர் 9ஆம் 10ஆம் 8ஆம் திருவாழ்வெளி விடலும் நடக்கிற தேசே பரபக்தி தேசே. மேலே விசும்படிமைகள் பரஞான திசை, அவரும் முனிய நான்கு பரம் பக்தி திசை. இத்தையே எம்பெருமானாரும் கெஜித்தில பிரார்த்திக்கிறார், 4 இடத்துல பிரார்த்திக்கிறார். அலைஞர்ல என்ன பரபக்தி, பரஜான, பரபக்தி, பரமத்தை குருஷ்வா அப்படின்னு 4 இடத்துல சொல்றாரு. காரணம் என்னன்னா இது தான் மேல போகணும் எம்பெருமானை கூடுறதுக்காக. இந்த பராங்குஷ நாயக்கு இதே நோய் இருக்கு, எதையோ போய் பண்ண வேண்டாம், இது பெரிய பகவத் விஷயத்தை ஈடுபட்ட விஷயம் அப்படி என்று சொல்லி முடிக்கிறார். சோ இதோட அர்த்தம். நெக்ஸ்ட் இதுக்கு நல்லபடியான திருவாய்மொழி. அது என்னது அப்படின்னா சேகுந்தா மணிவண்ணனே என்பல்லா திருக்குறளா எங்கள் மண்ணே வைகும் வழிகள் தோறும் உமதாய வானேரே சேகுந்தா வதந்தி ஒன்றடியார் கிடைத்து மனுஷருக்கு தீமகை சேகுந்தா நான் விளைத்தேன் கொஞ்சம் சிக்கனவே அப்படின்னா
இதுக்கு பின்ன என்ன ஆடி ஆடி இதை ஆர்த்தி தீரா தாமத்தின் சம்ஸ்லேஷத்தை விவரிக்க ஸ்வரூப ரூப குணவிகளை காட்டி அந்த சம்ஸ்லேஷத்தால் பிறந்த பிரீத்தி அவர்களிடம் திருவாய்மொழியில் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா துளசி அம்மாவோட அடைக்கலம் பண்றது காத்து இருந்தாலே அமிர்தமாயிடும். ஊரில் வாழ்வீரே நல்ல பகுல பெற்று ஒரு வாசனம். அது இவருடைய பிரீத்தி, ஆழ்வாருடைய பிரீத்தி அப்படிதான். இதுல எம்பெருமானுடைய பிரீத்தி ஆழ்வார் என்று சொல்றோம். வடவேலுக்கு தலையெடுத்து விடு செய்வதென்று அவனுக்கு பிறந்த அதிகங்கா நிவர்த்தனம் பண்ணுகிறார் முதல் பாசரத்தாலே. வடவேலர்கள் ஆழ்வார் அப்படின்னா பெருமாள் அங்கிருக்கிறான், இங்க உட்கார்ந்து நான் கத்தனை வரான் அப்படி ஒரு நிராசையோடு இருக்கிறார். இதுல வடவேலர்கள் அஞ்சிரு வடநாராயணோ உடையோ அப்புறம் அவர் பிடிச்சு திரும்பி தன்னுடைய நேர்மையை காண்பிச்சு இழுத்துகிறார். அந்த மாதிரி இவர் பின்னில் போறது ஒரு அபியாசம் உண்டு. அந்த வடவேலர்கள் தலையெடுத்து விடல் தேவகன் என்று எம்பெருமானை மேல் விழுந்து அவருக்கு பிறந்த அதிசயத்தை நிவர்த்தனம் பண்ணுகிறார். இரண்டாம் பாசனத்தாலே இவர் விடேன் என்ற பின்பு எங்கும் பக்க நோக்கரியான் என்ற வடிவில் பிறந்து ஊஷ்கல்வி செல்கிறார். இவருக்கு பிறந்த கடாட்சன் எப்பேற்பட்டு பக்கம் நோக்கரியான கடாட்சன். பக்கம் நோக்க கடாட்சன் அப்படின்னா அந்த வகையில் திரும்புறப்பு கப்பன் பிடிச்சுட்டு இருக்க யாரே பராங்குஷ நாய்க்கு அந்த மாதிரி கடாட்சத்தை பெற்று சந்தோஷப்படுறார். மூணாவதுல நித்தியசூரியர்களுக்கும் அம்பருகானவனை நான் தேசிகனாய் அனுபவிக்கப்பட்ட ஔதாரியம் என்ன. எத்தனை பேர் இருக்கா என்பதாக காப்பாற்றத்துக்கு நித்தியமுக்தாத்மாக்கள் எத்தனை வர்க்கம் இருக்கு. அவள் எல்லாருக்கும் விசேஷமான வியாவிருத்தியோட நித்தியசூரியர்களுக்கும் அபருகானவனை நான் தேசிகனாய் அனுபவிக்கும் கண்டின ஔதாரியம் என்னையே ஆச்சாரியனாக கொண்டு பெருமானோடு வந்து கலந்தான். அவன் பிரீத்தி எப்பேற்பட்டது அப்படின்றார். நாலாம் பாசனத்திற்குள்ளே நிர்ஹேதுகமாக விடுவிடுகை அனுபவிப்பிக்க சிथिலனான நான் உன்னை விட சம்பாவனம் உண்டோ, எத்தாரையும் விடமாட்டேன். எத்தைக்கும் ஏழை பிறருக்கும் முந்தன்னு ஒடுத்தோமே ஆவோம் என்கிறார். அஞ்சாவது வாசகத்துல கைங்கரிய சாம்ராஜ்யம் அடைந்த நான் விட்டு வினைந்துவனும் பெருமாளுக்கு சரணாகிரப்பட்டார். சரணாகிரவனுடனே பலன் கிடைத்தது. என்ன கிடைத்தது? ஒழுவில்காரம் எல்லாம் அழுவி செய்யும் கைங்கரியம் கிடைத்தது. கைங்கரிய சாம்ராஜ்யமே கிடைக்கிறது. இது விட்டு நீங்குவனும் நீங்க மாட்டேன். ஆறாம் பாசனத்துக்குள்ளே ஆஷ்டித பிரதிஜா காலோத்பவனானவருக்கு எனக்கு ஒரு கர்த்தவியாம்சம் உண்டு. ஆஷ்டித விஷயத்திலே நீயே ஓடி வந்து நிறைந்திருந்து சிரமம் தேரும்படி பண்ணினானே என் நான் பண்ணுவே ஒன்றுமே இல்லையே, கர்த்தவியாம்சமே இல்லையே, நீயே வந்து வேண்டும் பண்ணியாய், இது என்ன உன்னுடைய சௌலபியம் அப்படின்ற. ஏழாவது வாசகத்துக்குள்ளே விஷயீகாரம் சம்பந்திகளவும் சென்றது என்கிறார். எத்தைக்கும் ஏயை பிறருக்கும் முன்னோடு தோமையாகும் என்கிறபடியே அடியார் தமக்கு அடியார்த்தம் அடியோகங்களே அப்படிங்கிறது எந்தை தந்தை முந்தை அப்படி 21 தலைமாறு சப்த உத்தாரமாயிடுத்து வந்தாலே. விஷயீகாரம் சம்பந்திகளவும் சென்றது கிடி தேவரீர் இந்த பண்ணின கலக்கம். எட்டாவது அந்தாதியாக பிறந்து ஈரின்பத்தில் வெள்ளம் யான் மோதிகனன் என்கிறார். நான் என்ன வென்றேன்? மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து அடியைந்து வெள்ளம் தேர்ந்தவன் ஆகையினாலே தேவரீருக்கு பிறந்து ஈரின்பத்தில் வெள்ளம் யான் மோதிகன் என்கிறார். அடியை அடைந்து உள்ளம் தேறினேன் அப்படி.
ஒன்பதாம் பாசத்துக்குள்ளே என்னோடு ஒரு நீராக கலந்தமைந்தா என்னை தேர்தலுக்கு வேறு போக்கிரம் உள்ள நேரிட்டோ போக்கிரமுண்டோ. ஏன்னா பக்கம் நோக்கிய கடாட்சத்துக்கு நீ எங்கும் போக மாட்டீ. அப்பேறு வெட்ட நீராக கலந்தமைந்தா சர்வரவந்தோம் மாணவன்மை விடுசம்பவமே இல்லை. பாடவல்லாரவர் கேசவன் தமரே பகவதியர் எம்பெருமான் அடியாராகுவர். எம்பெருமான் பிரீத்தி இவர் சம்பந்திகள் இரவும் வெல்லவடைகிறது. எவர்கள் மேல் இருவருக்கும் விடியாவன் நரகத்தென்னும் சேர்ந்தல் மாறின. நரகம் சேர்வதை மாறி நரகர்கள் யார் ஏழு பிறப்பும் 21 கால் அவன் அதிசங்கையை பரிகரித்து அவனை உடனாக்குகிறார். வைதேகி தமசே கிச்சி கச்சித்து அந்த ராமாயண சொல்கிறேன். இந்த நான் விடமாட்டேன், கவலைப்பட வேண்டா என்று தெரிவிக்கா பக்கம் நோக்கிற கடாட்சத்திற்கு அவன் கவலை நீங்கி விலகித்தான். இம்மங்கையின் நோய் அவனுடைய கல்யாணங்களின் விஷயமாக உண்டான சிறந்த நல்ல நோய். இதற்கு என்ன பண்ணுவான்? திருத்துராயன் மாலை இலை கிளை வேர் மண் ஆயிரம் கை கொண்டு அதன் காத்திவள் மேல் படும்படி வீசுங்கள். அவள் மயங்க கட்டுவிச்சு செல்லாக அமைந்தது. மோகங்கத்தையானவள் மயக்கத்தை தீரா வீசுங்கோன்னு மருந்து. இதுல என்ன விஷயம் தெரியுது? எம்பெருமான் விஷயத்திலே பக்திக்கு வாராயணமலையால் என்று சொல்லிருந்தது. ஞானம் என்ன கண்ணு விஷயம், பக்தி என்ன முல விஷயம். அப்படின்னு எங்கெங்கே முல வளர்க்கிறாளோ அங்கெல்லாம் பக்தி வளர்ந்த விஷயத்தையும் கண்டைய பார்வை ஞான விஷயத்தையும் சொல்லுகிறார். ஞான வைராக்கியராசியே அப்படின்னு ஞான பக்தி வைராக்கியராசியே அப்படின்னு ஞானம் பக்தினால் தான் பரபக்தி வரைஞான பரமபக்திகளால் தான் எம்பெருமானை அடைய முடியும். அந்த சௌக்கியத்தையும் அந்த அருடைய நீர் பண்ணிருந்தாலே நான் பிழைத்தேன் அப்படின்னு சொல்லும்படியாக ஆசிரியது. பெரும்பிள்ளை வீட்டுக்காரர் என்ன சொல்றார் அப்படின்னா, இவள் கச்சை விடைத்தான் வெளியிடவள் என்று பருவத்தை சொல்லுகிறாரே, இவள் நோய் வேறோர் முகமல்லார். ஆனால் ஆறாலே இருந்தது என்னை வானோர் தலைமகனாம் சீராயன தெய்வனோ இது. அயர்வரும் அமரர்கள் நெருவதியான சர்வேஸ்வரனுடைய குணங்கள் நடிகாக ஒன்றாய் நாட்டார் கொள்ளுவதென்றையே திவ்யமாய் கிளேச பலமென்றியே போக பலமான நோயாயிருக்கும் தாய் நோய் முதலும் நோயும் நாடி நாளாயிருக்கு. மேல் குருவிக்கு உபாயம் நாடி சொல்லுகிறாள். மேல் ரெண்டு வாக்கியத்தாலே நோவு தனியும் உபாயம். நோய் சொல்றது முதல் 2 வாக்கியம். அதுல தெய்வத்தன்றாய் தாராயணம் நோய் திவ்யமானவோபாதி பரிகாரமும் திவ்யமாக வேண்டும் என்கிறார். அவனோட்டை ஸ்பரிசத்தாலே அப்ராக்கிருத்தமாய் செவ்வியாகம் தளர்த்தியாகம் ஆர்த்தி சாந்திகரமாய் நிருதிசய போக்கியமான திருத்துராயனுடைய விகசிதமான பூவாகிருமாம். தடையாயனம் அதனுடைய விகாசத்தை விடைத்தான இலை தடையாகிருமாம். தின் கொம்பராயனம் அந்த தடையாலே குளிர்ச்சியை விடைத்தான அதன் கிளை ஆகிருமாம்.
கீழ்வேராயிரம் இவை எல்லாத்துக்கும் தன்மேலே ஆம்படி பரிணமிப்பித்ததான மூலமாசிரமாம் இந்த வண்ணாயிரம் அத்திருத்துறாய்க்கு வாசஸ்தானமான பூமியின் பிரபாகமாகிறமாம் கொண்டு வீசுவினே நீங்கள் சீகரித்து அதன் காத்தவள் மேல் விடும்படி வீச அமையம் என்று பிரயோக பிரகாரமும் சொன்னாளால் பாராயண விளையாள் என்கையாலே இவளுக்கு பகவத் விஷயத்தில் வருணத்தையான பக்தியானது சங்க பாஷான பந்தையானவை தோற்றுகிறது. வானோர் இத்தியாதியாலே சூரியபோக்கியனான சர்வேஸ்வரனுடைய குணகணங்கள் பக்தி விருத்தி ஹேத்து என்னுடன் தோற்றுகிறது. தெய்வனன் நோய் என்கையாலே இந்த பக்தி உத்கிருஷ்டையாயிரம் போக அலாப தசையில் ஆர்த்தியை விளைவிக்கும் என்னுடன் தோற்றுகிறது. தெய்வ தன்னந்துராய் இத்தியாதியாலே இவ்வார்த்தி சாந்தி பகவத் சம்பந்தி பரம்பரா சம்பந்தத்தாலே என்னுடன் தோற்றுகிறது. அதாவது தெய்வத்தன்னந்திராய் என்று ஈஸ்வரனுக்கு அத்தியந்த அபிமிதரானவர் ஆதரணீயர் என்பபடி நாராயணம் என்று சௌமனஸ்யாத்தரான சிரோபூதனை காட்டுகிறது. தரையாயனம் என்று அந்த சௌமனசியத்தாலே கந்தகிளையரான பரிசரவர்த்திகளை காட்டுகிறது. தன் கொம்பராயனம் என்று அந்த தலைப்பாலே குளிர்த்தி பெற்ற கலைஞரை காட்டுகிறது. கீழ் வேராயனம் என்று இந்த சாக்கோட்சராயத்துக்கு அடைய கீழாம்படியான பாய்ச்சியை விடுகிறார். ஆளுகிற சேஷத்துவ சுபாவத்தாலே இப்பரம்பரையை வர்த்திப்பிக்கிற மூலபூத என்னுடைய ஆவாரை காட்டுகிறது. இந்த வண்ணாயிரம் என்று ஏவம் பூத்த வர்த்திக்கிற தேச சம்பந்தமும் அமையும் என்று காட்டுகிறது. கொண்டு வீசுமே என்று ஏவம் வித பரிகார ஹேத்துவை கொண்டு பிரவர்த்திக்குவரே உங்களுக்கு கிட்டும் என்றதாயிற்று. ஏது பாகவதா சங்கை ஸ்பிருஷந்து உபவிசந்தி ச பஷ்யந்த்யபி ச ஷிண்வந்தி நிராசஸ்தேஷாம் மகாவனே. ஆறுதான் இருக்கிற இருக்க வேண்டியது என்ற பகவத் சம்பந்தி பரம்பரா சம்பந்தம் உத்தேசியமாக சொல்லப்பட்டது. இவளிருந்து பகிட்ட கேளாதிரேது காலமும் அருவேயாய் நிறதென்றுவிடம் மோகித்தாள். இம்மோகத்துக்கு விதானம் வரையாலே க்ஷுத்ர தேவதா வேஷத்தாலே வந்ததாக கருதி பந்துக்கள் கலங்கி படியல்லாவடியே பரிகரிக்கையா இவள் பிரகிருதி அறிந்திருப்பாள் ஒரு மூதிரி வாழ்த்தி நீங்கள் செய்கிறதை பார்க்கவென்று இவள் பிழைக்க வேணுமாகில் நான் சொல்லுகிறபடியே எங்கனை பரிகரிக்க பாருங்கோள் என்கிறாள். நீங்கள் செய்கிற இடையாட்டம் கொண்டு பரிகரிக்கும் பருவமல்ல. காலக்ஷேபம் பண்ணாலே கெடுகா சிகிச்சித்துக் கொண்டு நிற்க வேண்டும் என்றோ இவள் பருவம் இருக்கிறது. வாராயணவரையாளிகள் வாராலே ஆன முலை வாராலே தாங்கப்பட்டவரே உடையவள். வாராலே தரித்தல் நாயகன் மார்வாலே தரித்தல் செய்யும் மத்தன பொருத்தி இவள் தன்னால் தரித்தும் உடலல்லா. என் இவைதான் வாழாவெனக்கே புறையாகி என்று கிடவுகிறேன். ஆகையினாலே வாராநிலையாளர்கள் முலையோடே சம்பந்தித்து சொரூபம் பெரும்படியான வைலட்சண்யத்தை உடையவள் என்றான். அவனுடையாக வந்தரோ இது அகலில்லேன் தெரியும் என்றும் சீதாத்வயாகிறான் என்பவரே அங்குள்ளார்படி நோவுக்கு ஹேதுபூதனானவரைக்கும் நோய்க்கும் உண்டான அவபாகத்தாலே வானோர் தலைமகனாம் ஷீராயன நோய் தெய்வனன் நோய் என்கிறது. ஷீராயனா கனவிய நோய் ஒருவரால் பரிகரிக்கை அரிதான நோய். தெய்வ நோய் அபுராக்கிருத்தமான நோய். நன் நோய் கை கூறி கொடுத்துக் கொள்ள வேண்டும் நோய். அன்றைக்கே நித்திய சூரிகளுக்கும்
நிர்வாகனான மேன்மையையும் கல்யாண குணங்களையும் பரதேவதை அடியாக வந்த நோய் என்பதல் தெய்வத்தன்னென்றாய் இத்தியாதி இந்நோய்க்கும் பரிகரிக்க உங்களுக்கும் அனுரூபமாக பரிகரிக்க பாருங்கோள் தேவதாந்தர கடாட்ச கோயிலீனாக என்பதை குடியில் படியுதே. அவன் திருமேனி ஸ்பரிசத்தாலே அவன் தன்னோபாதியும் ஸ்லாக்கியமாய் இருந்து உள்ள திருத்துராயும் தாராகவுமாம், அதன் கரையாகவுமாம், அதன் கொம்பாகவுமாம், கீழ் வேலாகவுமாம், அத்தோடு சம்பந்தித்த மண்ணாகவுமாம் ஏதேனும் ஒன்றை கொண்டு வந்து பரிகரிக்க பாருங்கோள். இத்தால் இதர ஸ்பரிஷம் தூரம் போன்றவனவும் பாதகமாகவே பகவத் விஷயத்தில் தூரே உண்டான சம்பந்தம் நோவுக்கு பரிகாரமாகிறேன். இங்கு போர உரைத்திருக்கிறே தம்படியார் திறத்தகுத்து தாமரையாடாயிரம் கிளை உரைக்க அந்த மாதிரி ஸ்வாமரேஷம். இத்தால் இதர ஸ்பரிஷமும் சத்தாநாசேதுவாய் பகவத் விஷயத்தில் சம்பந்தமுள்ளது ஏதேனும் ஆயிரம் சத்தாஹேதுவான் மார்க்கம் இவருக்கு பெருந்தபடி சொல்லுகிறது. லக்ஷ்மி வல்லவர்களுக்கு தாம் வந்தே குருபரம்பராம்.